அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேரம் 10 மணி ஆகிட்டு நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறேன். வவுனியால புளியங்குளத்துலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு வரவது என்ன செய்கிறேன்னு சொன்னால், கிளிநொச்சியில் வரவது இந்த கச்சான்காரர் வருவாங்க. கச்சான் அப்போ கச்சான் என்ன சொன்னால் 100 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட், இந்த சொபின் பேக்கில் சின்ன சொபின் பேக்கில் தருவாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்கினா அது ஜன்னக்கரையில் சீட்டும் கிடச்சிட்டேன்னு சொன்னால் சாப்பிட கச்சான் கோதை உடைச்செறிகிற போது பழக்கிட்ட வர்ற கடையில் கச்சான் முடிஞ்சிடும். பிறகு இங்கே வரணும். முண்டைக்கு என்ன சொன்னால் ஜன்னல்கரை சீட் கிடைக்கல. அப்போ கச்சான் கோதையில் எறிய முடியாமல் போயிட்டு அப்போ என்ன செஞ்சுன்னா உடைச்சி சாப்பிட்டுட்டு அந்த பேக்கெட்டுக்குள்ளேயே அதை போட்டுட்டேன். இதில் என்ன லாபம்னு சொன்னால், கச்சான் கோதுகளை பேக்கெட்டுக்குள்ளே போட்டபடியாக கச்சான் ஒவ்வொண்டா தேடித்தான் பொறுக்கித்தான் கோதுகளுக்குள்ளே பொறுக்கித்தான் சாப்பிட வேண்டியிருந்தது. அதால் பழையில முடிகிற கச்சான் யாழ்ப்பாணம் பெறும் வரைக்கும் முடியலை. இப்போ இதில் என்ன நன்மை சொல்ல வரேன்னு சொன்னால், ஒன்று கச்சான் கோதுகளை பஸ்ஸுக்குள்ளேயோ எங்கேயோ எறியலை. இதை கொண்டிருக்கிறேன். இதை நான் ரோட்லேயும் எறிய மாட்டேன். வீட்டை கொண்டு தான் டஸ்ட்பின்னுக்குள்ளே போடுவேன். ஒரு இடத்துலாம் போடுவேன். அப்போ ஒரு நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கொண்டேன். மற்றது என்ன சொன்னால், நீண்ட தூரம் கச்சானை 100 ரூபாய்க்கு வாங்குகிற கச்சானை யாழ்ப்பாணம் மட்டும் சாப்பிட்றதுக்கான ஒரு உத்தியும் கற்றுக்கொண்டேன். அப்போ இனி நான் போகிற போது கச்சான் கோதை எறிய மாட்டேன். அதே பேக்குக்குள்ளே போட்டுட்டு தேடி பொறுக்கி சாப்பிடுவேன். அப்போ ஒரு பேக்கெட் கச்சானுடைய யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துடலாம். இது நட்பித்தனம் இல்லை, கஞ்சல் தனம் இல்லை. சூழலுக்கு நல்லது, எங்களோட வாழ்க்கைக்கு நல்லது, எங்களோட எல்லாத்துக்குமே நல்லது. உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. க்ளீன் சிறிலங்காண்டு நாங்கள் கதைச்சி கொண்டு இருக்காமல் இப்படி செய்துட்டோம்னு சொன்னால் நாடு க்ளீனாக இருக்கும், எங்களோட வாழ்க்கையும் க்ளீனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.